இது அடுத்த செய்தியாக இந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறார். சரி, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சிஸ்டருக்கும் எனக்கும் ஒரு போட்டி. உற்சாகமாக ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ சிஸ்டருக்கும் எனக்கும் ஒரு போட்டி. எஸ், டன். என்ன போட்டி? ஜென்ஸ் எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க பார்ப்போம். ஜென்ஸ் எல்லாம், ஆண்கள் எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. ஆண்களை எந்திரிச்சுக்கோங்க. என்ன பயப்படுறீங்க? தோந்துருவோம்னா நம்ம தோந்துருக்க மாட்டோம். ஒரு நாளும் ஆண்கள் தோற்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எந்திரிங்க, தைரியமாக எந்திரிங்க. என்ன போட்டி? நேற்று சிஸ்டர் ஒரு அல்லேலூயா சொன்னாங்க, சரிங்களா? ஆனால் அந்த அல்லேலூயாவுக்கு ஈடாக யாருமே சொல்ல முடியல. அப்போது நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை. என்னது இது, இந்த சிஸ்டர் இவ்வளோ ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுதாங்க, ஆனால் நம்மளால் அந்த அல்லேலூயா மீட் பண்ணி சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானிச்சிட்டேன். இன்றைக்கி சிஸ்டரோட ஒரு டீல், ஒரு போட்டி வச்சிட வேண்டியது தான். யார் நீண்ட நேரம் மூச்சை பிடிச்சி அல்லேலூயா சொல்கிறாங்க, அப்போ அதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம சகோதரரெல்லாம் எழுப்பி விட்டுருவோம் இன்றைக்கி என்று சொல்லி தான் இந்த தீர்மானத்துக்கு வந்தேன். சரியா? ரெடியா? அப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம முதல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். சொல்லி முடித்ததுக்கு பிறகு சிஸ்டர் ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறாங்க பெண்களோடு சேர்ந்து. யாருடைய அல்லேலூயா பரலோகத்தை எட்ட போகுதுன்னு பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆரம்பிப்போமா? நான் 1 2 3 சொன்ன உடனே அல்லேலூயா ஆரம்பிக்கணும். மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம பயன்படுத்தி சொல்லணும். நான் உங்களோடு இணைந்து சொல்கிறேன். ஆரம்பிப்போமா? 1 2 3. ஹல்லேலூயா. இவ்வளோதானா? இன்னொரு தடவை முயற்சி பண்ணிடுவோமா? 1 2. நல்ல மூச்சு பிடிச்சிக்கோங்க. சரியா? 1 2 3. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ சகோதரி அருட் சகோதரி முயற்சி பார்க்கலாமா? நீங்க எந்திரிங்க. தவறு விழுவோம். பெண் எந்திரிச்சுக்கோங்க. எல்லா பெண்களும் எந்திரிங்க. ஞானமுள்ள ஸ்திரீகள் எந்திரிங்க. ஓகே, அப்படியா? ஆண்டவர்கள் எல்லாரும் ஜெயிக்கும். ஓகே, இப்போ நீங்க துதிக்கிற துதியில ஹல்லேலூயான்னு சொல்றதுல விண்ணகத்துல வானதூதர் கீழே இறங்கி நாம முச்சு விடுற போற நேரத்தில் அவங்க பாட ஆரம்பிச்சிடணும். எப்படி? அப்போ கண்டினியூ போயிட்டே இருக்கும் பாருங்க. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நான் we have to surrender. நான் பெண்கள்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. Praise the Lord. ஹல்லேலூயா. அனைவரும் நீங்களும் ஆர்வமாக இருக்கிறதுனால நான் ஒரு அல்லேலூயால ஒரு உங்களுக்கு ஒரு கைத்தட்டு சொல்லித்தரலான்னு இருக்கேன். பிரதருக்கு இது இந்த கைத்தட்டு எப்படி தெரியுமா? உங்களுக்கு பின்ன நான் சொல்லித்தரேன். ஒரு பிடிச்சமான பவுடர் கையில் எடுத்துக்கோங்க. என்னது? ஈவாவா? கையில் எடுத்துட்டீங்களா? சீக்கிரட்டு அதுக்குள்ளே சொல்லிடுறீங்களா பிரதர்? ஓகே, எடுத்துட்டீங்களா? இந்த கை எடுத்துக்கோங்க. நம்ம பவுடர் அடிப்போம்ல. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யணும். ஆ லே லு யா. அல்லேலூயா. பிரைட்டாக இருக்கிறோமா? ஆயிட்டமா கொஞ்சம் பிரைட்டா? நீங்களும் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு தடவை அடிங்க பார்க்கலாம் பவுட்ரு. நல்லா அடிங்க. இது நான் அடிக்கடி அடிக்கிறதுனால தான் பிரைட் ஆகிட்டே வரேன். ரகசியத்தை சொல்லிட்டேன். சரியா? அடிப்போமா திருப்பியும்? 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. பிரதர், இங்கிருந்து ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. எல்லாருடைய பல்லு தெரியுதா இல்லையா பாருங்க. எல்லாருமே பளிச்சுன்னு அழகா இருக்கீங்கம்மா. இனிமே உங்க வீட்டுக்காரர் திட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. ரகசியம் உள்ள போங்க. பவுடர் அடிங்க. என்ன பவுடரு? அல்லேலூயா பவுடர் அடிச்சுட்டு அப்படி வாங்க. அவரே என்னது இப்போ தானே திட்டி அனுப்பின, எப்படி இப்படி சிரிச்சுட்டு வராங்கன்னு. சகோதரமார்களே, நீங்களும் அப்படிதான். உண்மையிலே நாளைக்கு அடிக்கிறாங்களா பவுடர்? தியானம் முடிந்து போகிற பொழுது உங்களை வீட்டிலே எதிர்நோக்குகிறவர்கள் அப்படியே அப்படின்னு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. அமர்ந்து கொள்வோமா? தொடர்ந்து இறை வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். Once more. அழகு. நான் இந்த முடிச்சிட்ட சீக்கிரம் டாக்க முடிச்சேன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லித்தரேன். சரியா? டீலா? டன். ஓகே, சரி. இது ஒரு முக்கியமான டாபிக்மா, முக்கியமான டாபிக். ஒரு சிலருக்கு உங்களுக்கு பிடிக்காத டாபிக், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச டாபிக். என்ன டாபிக் சொன்னாங்க? என்ன தலைப்பு? துன்பம். யாருக்கு பிடிக்கும் துன்பம்? எனக்கு பிடிக்கும். ஐ லைக் சஃபரிங். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் துன்பம்? ஒரு அதானே, வாழ்க்கையே துன்பம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்தான் பிடிக்காதுன்ற இது சளி பிடிக்கிற மாதிரி. வாழ்க்கையே துன்பம். யாருப்பா அது? அட நம்ம பிரதரா? என்ன பிரதர் நீங்களா? சரி விடுங்க. சரி, இந்த துன்பம் யாருக்கு பிடிக்காது? யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த டாக்கு முடிச்சிட்ட அப்புறம் துன்பத்துக்காக நீங்கள் ஏங்கணும். பார்க்கலாமா? டீலா? டீல் தானேப்பா? சரி, ஓகே, ஃபைன். சஃபரிங் இல்லாமல் உங்களுக்கு ரிங்கே கிடைக்காது. சஃபர் இருந்தால் தான் ரிங்கு இஸ் ஈக்குவல் டு சஃபர் ரிங்கு. புரியலையா? உங்களுக்கு ஒரு மோதிரம் கையில் வேணும்னா அந்த துன்பத்தை இல்லாமல் உங்களால் அந்த ரிங்கு வாங்க முடியாது, மோதிரத்தை வாங்க முடியாது. விண்ணகத்தில் ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா இந்த துன்பத்தை அனுமதிக்காமல் நீங்கள் அங்கே போகவே முடியாது. கண்ணுங்களா? ஆண்டுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு கூட அந்த வசனத்தை ஆண்டவர் இதில் பேசினார். என்னது? உங்கள் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள்னு. எனக்கு சிலுவை வேண்டாம், நீ மட்டும் வேணா போதுமா? ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்கிறார், அருமையாக சொன்னார், உங்கள் ஒருவன் என் பொருட்டு தன் தந்தையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியோ நிலம் புலங்களையோ விட்டுட்டு என்னை பின்தொடர்ந்தால் என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? நிலைவாழ்வு கிடைக்கும், இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, இன்னல்களுடன். இன்னல்னா என்ன? துன்பம். இந்த இன்னல் இல்லாமல் விண்ணகம் இல்லை. இந்த இன்னல் இல்லாமல் விண்ணகம் இல்லை. மார்க்கு நற்செய்தி 10:30 படிங்க. மார்க்கு நற்செய்தி 10:30. இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டால், விட்டு கொடுத்தால், எங்க மறுமையில் நிலைவாழ்வு பெற. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நிலைவாழ்வு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். இல்லை, உங்களுக்கெல்லாம் வேண்டாம். இல்லை, நீங்கள் சவால் நம்மள்ட்ட விட்டுருக்கீங்களா? அப்படியே மறந்துடாதீங்க, டீல் விட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வேண்டாம் தானே? இல்லை, நிலைவாழ்வு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம் தானே? துன்பம் வேண்டாம்மா? அப்போ எப்படி நிலைவாழ்வு கிடைக்கும்? இது நல்லா இருக்குதே கதை. சுகர் வியாதி எனக்கு வேண்டாம், சுகரும் எனக்கு வேணும். புரியுதா? விட்டும் கொடுக்க மாட்டோம், ஆனால் நல்லாவும் ஆகணும். எது சாப்பிடமோ எது வேண்டான்னு சொல்கிறோமோ அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் எனக்கு நல்லா ஆகணும், நான் வியாதி நல்லா ஆகணும், என் கை காலெலாம் சுகமாகணும்.
பலப்படணும். இப்போ உதாரணத்துக்கு என்னை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, ஒல்லியும் ஆகணும், எக்ஸசைஸும் செய்ய மாட்டீங்க, நடக்கவும் மாட்டீங்க. அதே மாதிரி தான், அப்படி தானே? நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்குரியது நடக்கணும். இது என்ன கணக்கு? நிலைவாழ்வு மட்டும் வேணுமா, ஆனால் துன்பம் வேண்டாமா? அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் இல்லாமல் நமக்கு நுழைவாழ்வு அங்கே இல்லை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன் வாழ்வில் காட்டி சென்று விட்டார். இந்த சிலுவையின் பாதையில் பாடுகள் உண்டு, அதனோடு கூட ஆறுதலும் உண்டு. பாருங்க, துன்பம் 2 வகைப்படும். சரியா? துன்பம் 2 வகை. ஒரு சில துன்பங்கள் கடவுளால் அனுமதிக்கப்பட்டவைகள், ஒரு சில துன்பங்கள் நாம வர வைக்கிற துன்பங்கள். அந்த நாமளா வர வைக்கிற துன்பங்கள் வேண்டாம். அது ஆண்டவர் அனுமதிக்கிற துன்பங்கள் நல்வாழ்வில் எடுத்து கொடுத்தோம்னா நம் நிலைவாழ்வுக்கு அடுக்கல, விண்ணகத்திற்கு பக்கத்தில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாமே தேர்ந்து கொண்ட துன்பங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது சொல்லுங்க, நீங்கள் தான் துன்பம் நிறைய எக்ஸ்பர்ட் ஆச்சே, சொல்லுங்க. குடிப்பதனால, கடன் வாங்கிறதுனால, இது ஆண்டவர் திட்டமே கிடையாது. ஒரு குடிப்பழக்கமே சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சீரியல் பார்த்து 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 கண்ணு கெட்டு போகுது. இன்னொன்று, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள். எல்லாம் அம்மா மாதிரிலாம் எனக்கு மட்டும் கொஞ்சம் உரிமை கொடுத்தா நான் பட்டு பட்டு நடிச்சிடுவேன். நிஜம்தான். என்ன தெரியுமா, அவங்களுக்கு தொல்லை தாங்க முடியுது இல்லையா, சாப்பிட ஊட்ட முடியல. ஏமா, அந்த காலத்தில் 10 பிள்ளைங்களை பெற்று போட்டவங்க 10 பேரையும் சாப்பாடு ஊட்டி வளர்த்தாங்களாம். இங்கே 1 பெற்று போட்டது சாப்பாடு ஊட்ட முடியல. குடு மொபைலை போடு, என்ன வேணாலும் போடு. அந்த குழந்தையும் பிஞ்சு குழந்தை கையில் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு தொடக்கா படக்கான்னு விழுந்தாலும் பிடிச்சிக்கிட்டு, அதுக்கு என்ன புரியுதோ தெரில, ஆனால் ஆம் அப்படியே ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி திறக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாப்பா ஆனால் அந்த முழுங்கிடுது. வயிறு நிறைஞ்சோன்னே விட்டுருது. அதுக்கப்புறம் மொபைல் திருப்பி கொடுக்குது நம்ம கையில் இல்லை. பாருங்கள், ஏஐ மிஷின். நீங்கள் ஏஐ பற்றி தெரியுமில்ல? இப்போது அந்த மாதிரி பிள்ளைங்களை இப்படி வளர்த்து எடுத்துருவீங்க. எல்கேஜி யூகேஜி ஸ்கூலுக்கெல்லாம் போகிற வரையும் இப்படி கொடுத்து மொபைலை கொடுத்து அமைதியாயிரு நான் வேலை செய்யணும் கொடுத்து வளர்த்துருவீங்க. அப்புறம் யார் மேலே குற்றம் சொல்கிறீங்க? பிள்ளைங்க மேலே. பிள்ளைங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு முட்டீஸெல்லாம், நான் அவங்களுக்கு தான் நிற்பேன். சரியா? அப்புறம் எல்லாரும் யாரை திட்டுறது? பிள்ளைங்களை திட்டுறது. அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களையும், யூத்தும் என் பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. சரியா? அப்புறமா அவங்க பெருசாக என்ன, எப்போ பாரு அவன் மொபைல்லே இருக்கான் சிஸ்டர், என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட். என்ன சொன்னாலும் மாற மாட்டேறது, கையில் எப்போ பாரு மொபைலு. அதான் ஒரு இடத்துல எங்கேயோ படிச்சுன்னா யாரோ சொன்னாங்கன்னு தெரியல, மறந்துட்டேன். ஒரு குழந்தைகிட்ட கேட்டாங்களாம், நீ அடுத்த ஜென்மத்தில் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை அப்படின்னா, அந்த பிஞ்சு குழந்தை சொல்லுதான், எனக்கு இந்த டச்சு ஸ்க்ரீன் மொபைல் ஆகணும்னு ஆசை, ஸ்மார்ட் ஃபோன் ஆகணும்னு ஆசை. ஏன் அப்படின்னா, எங்கள் டேடியும் அதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு, எங்கள் மம்மியும் அதை தான் அதிகமாக டச் பண்ணுறாங்க, என்னையை கண்டுக்கிறதே இல்லை, என்னை விட்டுறாங்க. புரியுதா? யூசி. அப்போது பெற்றோர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் அப்படி. ஆனால் வளர்ந்து வரும்போது பழி யார் மேலே போடுறீங்க? பிள்ளைங்க மேலே. வேண்டாத பார்த்துக்கிறான், வேண்டாதெல்லாம் பார்க்குறான், வேண்டாதெல்லாம் படிக்கிறா, இவ மொபைலில் வேண்டாததும் வரும், வேண்டதும் வரும். ஆனால் யார் கையில் இருக்குது? இது நம்மளே என்ன சம்பாரிச்சு கொண்ட துன்பங்கள். குடி, எந்த போதைனாலும், எந்த போதை பொருட்களாலும் சரி. பெற்றோர்கள் குடிக்கு, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு குடும்பம் கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்து அப்பாவே ஊற்றி கொடுக்குறாரு பிராண்டி. யாருக்கு? குழந்தைங்களுக்கு. ஒரு சிப்பு தான், கொஞ்சோன்னு தான், வைன் குடிக்கிட்டோம், அது ஒன்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பாவது ஒரு நாள் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க சின்னதுலேருந்தே வருதா, அது அப்போ அது என்னது, திருவிழா கொண்டாட்டம், கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு அந்த மாதிரி வெளிநாட்டு கல்ச்சர் அப்படி வந்துடும். ஆனால் பெருசாகிட்ட அப்புறம் அவனால் துக்கம் தாங்க முடியல, டேஸ்ட்டை பார்த்துட்டானா
ஒரு துன்பத்துக்கு என்ன பண்ணுறான், ஒரு சிப்பை ஒரு பாட்டில் அடிச்சிருவான், அப்புறம் அப்படியே போயிடுறான். இதுக்கும் யார் காரணம்? பெற்றோர்கள். இந்த மாதிரி துன்பங்கள் நாம கட்டிக்கொள்ளக்கூடிய துன்பங்களுக்கு பதில் கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. பாவங்களில் நிறைய பாவம்னு சொல்லுனார, நீங்கள் ஏற்கனவே பாவம் செஞ்சிட்டீங்க, அதை விட்டுறேன். அதனால் நிறைய இருக்குது. பிள்ளைகள் தவறான போகிறதுக்கு, வழியில் போகிறதுக்கு நிறையா யூத்து பிள்ளைங்களை நானே கேட்டிருக்கேன். கேர்ள்ஸ்கிட்ட நிறைய பேர் தவறுதலாக மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த பெற்றோர்கள் பண்ணுற வேலை. இவங்க வேலைக்கு போகிறாங்க 2 பேருமே, அந்த பொட்டை பிள்ளையை பார்த்துக்க அவங்களால முடியல, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, இல்லை யார் வீட்டு சொந்தக்கார வீட்லேயே விட்டுட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. எத்தனை குழந்தைங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் பண்ணதுக்கு என்ன முடியும்? எங்கள் அம்மாவுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு கூட எங்கள் அம்மா இல்லை. நான் முகம் வாட்டமாக உட்காந்தா கூட எனக்கு கேட்குறதுக்கு இல்லை. யார்கிட்ட சொல்லுவேன்? உள்ளார அதுக்கப்புறம் ஏதாவது நடந்து முடிச்சுட்டு அப்புறமா அம்மா புலம்புறாங்க. நான் இப்படி தான் பத்திரமா பார்த்தேன். என்னத்தான் பத்திரமா பார்த்தீங்க? என்ன பத்திரமா பார்த்தீங்க? அந்த குழந்தைங்கள இவ்வளோ மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூலில் இருக்க படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் நான் பார்க்குறேன். அப்படின்னு சில சமயம் பெற்றோர்கள் மேலே அப்படி கோபமாக வரும். என்னடா பண்ணுறாங்க? கவலையாக இருக்குது. எல்லா வாலிப பிள்ளைங்களையும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. எல்லா வாலிப பிள்ளைங்களையுமே தவறானவங்க நான் சொல்ல முடியாது. காரணம் இருக்குது. ஒரு சிலர் வீழ்ந்து எழுவதற்கு காரணம் இருக்குது. அப்போது எங்கே போச்சு தெய்வ பயம்? எங்கே குடும்ப ஜெபம்? எங்கே? இதெல்லாம் தானாக வந்த துன்பங்கள். இப்போது கடவுள் அனுமதிக்கிற துன்பங்கள் ஒரு சில நேற்றே சொன்னேன். யாரை கடவுள் அதிகமாய் அன்பு செய்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துவார். அப்படின்னா உங்களை துன்பத்தில் அப்படியே விட்டுற மாட்டார். சில துன்பங்கள் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். ஒரு வேதனையாக இருக்கலாம், கால் வேதனையாக இருக்கலாம், உடல் வேதனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வறுமையாக பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கலாம். இல்லை என்ன தெரியுமா, போயிட்டே ஒரு அடம் பிடிக்கிற பையன் போகவே இல்லை, சொன்ன பேச்சே கேட்கறது இல்லைன்னா அடித்து தான் திருத்தணும் இல்லையா? இதில் சக்கரிய புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், 8:2 தெரியல, அந்த வசனத்தில் இப்படியாக இருக்கிறது என்னன்னா, நான் அன்பென்னும் கனலில் அப்படியே எரிந்து கொண்டு சினமுற்றிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவளை அவ்வளவு அன்பு செய்கிறார். என்னை தவிர நீ வேற யாரையாவது பார்க்கக்கூடாது. அன்பு வெறியாள் படிக்குமா? அது சீயோன் மீதுள்ள அன்பு வெறியாள் நான் கனன்று கொண்டிருக்கிறேன். அதன் மீதுள்ள அன்பு வெறியாள் நான் சினமுற்றிருக்கிறேன். அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது கூட பாவத்திலேயோ அவரை காணாமல் திரும்பி சென்றாலோ திசை மாறி போனாலோ ஆண்டவருடைய அன்பு நம்மை சினம் கொண்டு திருப்பி வர செய்யும். இப்போ உங்கள் கையில் எல்லா கையிலையும் ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருக்கோமா? பார்த்தீங்களா? படிங்க பார்க்கலாம். எல்லாரும் படிங்க. எல்லார் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென் ஆமென். முடிவில்லா மகிழ்ச்சியாலும் அக்களிப்பாலும் உங்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வருவார். போடுங்க. கடவுளோ முடிவில்லா மகிழ்ச்சியாலும் அக்களிப்பாலும் உங்கள் பேரை சொல்லுங்க, நிர்மலாவை மீண்டும் இறைவனிடம் அழைத்து வருவார். இந்த ஆண்டு இது நிறைவேறப் போகிறது. இது எங்களுடைய குரூப்பில் வாரியர்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி இந்த குழுவில் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். புரியுதுங்களா? இந்த வசனத்தை இது ஸ்டிக்கராக வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ஒட்டணும். காலைல சொன்னல இறை வார்த்தை ஒட்டிட்டு விட்டுறணும். அப்படி தானே? இந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனம் என் வாழ்வில், என் பிள்ளைகளின் வாழ்வில், என் குடும்ப வாழ்வில், என் சொந்தக்காரங்க வாழ்வில், நான் பணி செய்கிற அவங்களுடைய வாழ்வில், எல்லா வாழ்வில் இது நிறைவேறணும். டிசம்பர் வரதுக்குள்ள இதற்கு சாட்சியாய் நான் நிற்கணும். மீண்டும் மகிழ்ச்சியோடு முடிவில்லா மகிழ்ச்சி. நோட் த பாயிண்ட். முடிவில்லா மகிழ்ச்சி.
அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களெல்லாம் படிச்சிங்கன்னா, ஆண்டவரை விட்டு அகன்று போனாங்க, தூரத்தில் போனாங்க, அவங்களை திருப்பி அழைத்து வருகிறார் ஆண்டவர். அப்படியாய் சொல்லி தான் அந்த வசனம், வாக்குத்தத்த வசனம். சரியா? அப்போது நான் எந்த நிலைமையில், என் பாவ நிலையில் நான் எங்கே தூரமாக இருக்கிறேனோ, ஏதாவது ஒரு பாவமாவது உங்கள் மனசில் கண்முன்னா, ஒரு சில டைமில் எனக்கு கோபம் அதிகமாக இருக்கலாம், எனக்கு கோபமாக அதிகமாக வருதா இருக்கலாம், என்னன்னு தெரில சட்டுன்னு கோபம் வருது அப்படின்னு, அது நீங்கள் யுவர் அவேர் அப்படி அவேராக இருந்தீங்கன்னா அதை செயல்படுத்த, அது மேலே கண்ணோக்கமாக வச்சு நிறை வார்த்தை வைத்து செபிங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கம்ப்ளீட்டாக அந்த கோபத்தை மறந்துடணும், எனக்கு இந்த அனாவசிய கோபம் எழுது போகணும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் இல்லையா, இல்லை மற்றவங்கள பற்றி புறணி பேசுகிறதா இருக்கலாம், குறை சொல்கிறதா இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட தவறு பார்ப்பது, எது பார்த்தாலும் தவறாக பார்க்குற ஒரு எண்ணமாக இருக்கலாம். மாற்றுங்க. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், என்னை அன்பு செய்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோன்னா இதுக்காக தான், இந்த முடிவில்லா மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறதுக்காக தான். பொறுமை. மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா, மன்னிக்க கற்றுக்குவோம். நம்ம எல்லாம் இணைந்து முயற்சி எடுப்போம், நிச்சயமாக ஜெயிப்போம். சரியா? ஒரு மன்னிக்க முடியலையா, ஒன்றுன்னா ட்ரை பண்ணுங்கள், சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை பார்த்துருக்குறேன். ஒரு சூழ்நிலையில் ஒரு சகோதரியினால் மன்னிக்கவே முடியல. ஏன் மன்னிக்க முடியலன்றதை விட ஒரு காயம் பட்டுகிட்டே இருக்கிறேன் அவங்களால. சரியா? திருப்பி நான் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் எல்லாவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அப்பா நான் உன் புள்ள நான் நிரூபிக்கிறேன்ப்பா, நானே போய் மன்னிப்பு கேட்டுறேன், நானே போய் பேசுகிறேன், அவன் திருப்பி போய் நான் பேசுகிறேன், திருப்பி எனக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும், வேறு மாதிரி கிடைக்கும். ஆனால் அதே சகோதரி ரொம்ப அன்பாக இருந்தவர்கள். அப்போது ஒரு நாள் நட்கனை ஆண்டுகிட்ட போய் தட்டி கேட்டேன், ஏன் ஆண்டவரே நான் எடுக்கிறல முயற்சி, ஏன்னா நான் போய் நற்செய்தி அறிவிக்கிற 4 பேருக்கு, இதற்கு நான் சாட்சியாக நின்று சொல்ல முடியும், மயக்க பிடிச்சி எனக்குள்ளாரிய கோபம் வைரகம் எப்படிப்பா நான் சொல்லுவேன், என்னை மன்னிக்க, இது எனக்கு ஒரு சாட்சியாக மாற்றுங்கப்பான்னு ஜெபிச்சுட்டு ஒரு நாள் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் அப்புறம் அவங்க ரொம்ப காயப்படுத்தி இருந்தாங்க. அப்புறம் நினச்சினா அமைதியாகிட்டேன். இனி நம்மளா போக வேண்டாம், அமைதியாக இருப்போம், அமைதியாக இரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், விடுதலை பயணம் 14:14 நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போராடுவேன். ஸோ அமைதியாக இருந்தால் சும்மா அமைதியாக இருக்கணுமா, இல்லை, ஜெபிக்கணும். அமைதியாக இருந்து அந்த நபர்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ அந்த அமைதியாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலும் திருப்பி காயம் வருது. சம்டைம்ஸ் திருப்பி பேசிடலாமான்னு எதிர்த்து பேசிடலாமா, இது திருப்பி கேட்டுடலாமா, ப்ரூஃப் பண்ணிடலாமா, இப்படின்ற எண்ணமெல்லாம் ஓடும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்துலேயும் நினச்சி நின்னேன். ஒரு நாள் வந்தது, அந்த இடத்த விட்டு நான் மாறி போக போகிறேன். அந்த சகோதரி ஒரு 60, 65, 70 வயசு இருப்பாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசிகிட்டே இருந்திருக்கிறார். கடைசியாக போகிற தருணத்துக்குள்ளே என் மனசுக்குள்ளார, இப்போ ஒரு நிமிஷம் பேச மாட்டாங்களா, இப்போ ஒரு நிமிஷம் போகமாட்டா, இத்தனைக்கும் அவங்க அவங்கள்ட்டையும் போயிட்டுறேன், நான் சப்போஸ் ஏதாவது உங்களை காயப்படுத்துகிறேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்குள்ளே என்னது, அந்த திருப்தி இல்லை, ஏன்னா அவங்க பேசலையே. என்னாச்சு, கரெக்டாக போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்து தனியாக கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் வான்னு உள்ளே போனேன், அறைக்குள்ளே போனேன். அவங்க 65 வயசு, நியர்லி 65 வயசு இருக்கும். டப்புன்னு முட்டி போட்டு என் காலை பிடிச்சிட்டாங்க. என்னால் இன்றைக்கி கூட நினச்சா தாங்க முடியல. அதறி அழுது அவங்கள தூக்கி வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க, நோன்னு கட்டி பிடிச்சேன். அவங்க சொன்னாங்க, சாரிம்மா, நான் உன்னை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி நான் தவறாக கேட்டேன், அதுதான் என் மனசில் ஓடிச்சு. ஆனால் நான் பார்க்கும்போது நீ அப்படி இல்லை, இருந்தாலும் சொன்ன வார்த்தைங்கள்லாம் என் மனசில் போன்னு உன்னை தவறாக நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி மட்டும், இப்போ இறந்துட்டாங்க, ஆனால் கடைசி மட்டும் அவங்க எனக்காக என் ஊழியத்தில் ஜெபிச்சாங்கன்னா அவங்க தான் எனக்கு பயங்கர பலனாக இருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், மன்னிப்பில் மகிழ்ச்சி இருக்குது, மன்னிப்பில் மகிழ்ச்சி இருக்குது. கஷ்டம்தான், 100% நான் சொல்கிறேன். ஒருத்தர் மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவும் தெரிஞ்சே நம்மளை காயப்படுத்துகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சே வேணும் நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மன்னிக்கிறது கஷ்டமானது தான். இப்போ நான் இன்னொரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன்.
இது வந்து 2012-13 நடந்தது. ஒரு முறை நான் சொன்னல, நான் சிஸ்டராக வந்ததே நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நற்செய்தி பணியை தவிர மற்ற எல்லா பணியிலுமே எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. சரியா? அப்போது ஒரு சில நேரங்களில் அன்பியத்துக்கு போகிறது கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் சரி நான் இந்த பணியை செய்கிறேன், ஆனால் சாயந்தரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அன்பியத்துலையாவது போய் மக்களை சந்தித்து மக்கள் கூட பேசணும்னு ஆசை, அது கூட கிடைக்காம போயிடுச்சு. இது மாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ நான் சரியான இடத்துல தான் நான் இருக்கிறேனே, உண்மையாக எனக்கு வந்தது கரெக்டா அப்படின்னு அழைப்பில் என்னோடய அழைத்தலை குறித்து கூட எனக்கு ஒரு கலக்கம் வந்தது. எங்கள் அண்ணன் திருமணமாகி ஆனால் வெளியில் போய் வாரம் வாரம் போயிடுறாங்க, நற்செய்தி பணிக்கு போயிடுறாங்க, ஒரு கிராமமாக போகிறாங்க, பேசாமல் போயிடலாமா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தேன், ஆண்டு ஒரு நாள் வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக சர்ச்சுக்குள்ளே போய் முழங்கால் படி நட்கரணை ஆகிறதுக்கு மேலே சிலுவை இருக்குது பார்த்தீங்க, சிலுவையை பார்த்துட்டு சொன்னேன், ஆண்டவரே உண்மையாக நீங்கள் என்னை அழைச்சது உண்மையா? எனக்கு வர பாடுகள் வேறு எந்த இதனாலும் இல்லை, இந்த ஜெபம்ன்ற ஒரு காரணத்தினால தான். ஜெபிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு காரணத்தினால தான். இது உண்மையாக அழைப்பா? நான் இருக்குது கரெக்டா? ஏன் என்னை இப்படி துன்புறுத்துறீங்க? இனிமேல் யாராவது வந்து கேட்டாங்கன்னா எப்படி பவுலடியார் சொன்னார், நீ பவுலடியார் ஏசு என்ன சொன்னார், யார் நீங்கள் கேட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ துன்புறுத்தும் ஏசு நான் சொன்னார். நான் சொன்னேன், யாராவது இனிமேல் கேட்டாங்கன்னா என்னை துன்புறுத்தும் ஏசு நீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்போ நடந்த அனுபவம், சிலுவையிலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். போதும் நிறுத்து நிர்மலா, என் முழங்கால பாருனர், முட்டியை பாரு. முட்டியை பார்த்தேன். என்ன பார்க்குற? காயங்கள். இந்த முட்டி சும்மா நின்றுட்டு இருந்தால் இந்த முட்டியில் இருக்க அடி சும்மா நின்றுட்டு நடந்துட்டு போயிட்டு இருந்தால் வந்துடுமா? இல்லை அப்படின்னு. கீழே விழுந்தா அடிப்படும், முட்டியில் அடிப்படும்னு. ஓகே, நீ என்னவா மாறி எனக்கு ஊழியம் செய்யணும் நீ ஆசைப்பட்ட? நான் சொன்ன நற்செய்தி பணி செய்யணும், மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். இப்போ தான் தெரியும் அது கவுன்சிலிங்னு. ஆனால் அது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது ஆறுதலாக உடைந்து போன உள்ளங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலான இறை வார்த்தையை சொல்லி அவங்களை மனம் திடப்படுத்தி தேய்ச்சணும், வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ நீ டீச்சருன்னு சொல்லியிருந்தீன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? எங்கே என்ன பண்ணியிருப்பீங்க? டீச்சர்மா, டீச்சரு இல்லை, என்ன படிக்கணும்? பிஎட் படிக்கணும், டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிக்கணும் இல்லையா? சரி, இப்போ ஒரு நர்ஸுனா நர்சிங் கோர்ஸுக்கோ பிஎஸ்சியோ என்னமோ அந்த மாதிரி படிக்கணும், அந்த லைனில் போகணும். அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ கேட்டது பாஸ்டல் மினிஸ்ட்ரி. புரியுதா? இதுக்கு ட்ரைனிங் பெஸ்ட்டு கொடுக்கறது நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரியா? என்னுடைய வழி துன்பத்தின் வழி. நீ துன்பத்தின் மூலமாக மட்டுமே இதை முழுமையாக நீ கற்றுக்கொள்ள முடியும். இது முழுமையாக இந்த துன்பத்தை நீ மூலமாகவே நீ கற்றுக்கொள்ள முடியும். துன்பத்தின் வழியாக மட்டுமே இறையாட்சியை காண முடியும், கட்டி எழுப்ப முடியும். துன்பத்தின் மூலமாக மட்டுமே உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன கல், ஒரே முரட்டு கல், இந்த ஆற்றுல பாருங்கள், தண்ணியில் அடித்து ஓடிச்சு, இங்கே அடிக்குது அங்கே அடிக்குது இங்கே அடிக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது முழுன்னு இருக்குது இல்லையா? பெஸ்ட்டு கல்லாக மாறுது, கூழாங்கல்லாம் மாறுது. எப்படி அப்படியே பெஸ்ட்டு அப்படியே கூழாங்கல்லாம் இருக்குதா? இல்லை, அங்கேயும் இங்கேயும் அடிப்பட்டு மோதி 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 இருக்கிறது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற சில டைம் பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், என்ன கோபம் சொன்ன அத்தனை லிஸ்ட்டில் ஏதோ ஒரு லிஸ்ட்டில் ஏதோ நமக்கு இருக்கிற பலவீனங்கள் இருக்கலாம். இது அங்கங்கே முட்டி மோதி 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 என்னது கட்டு 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 கட்டாகி முழுநாயி நீங்கள் புனிதர்களாய் மாறுவதற்கு ரெடியாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விரும்புகிறாலும் விரும்பினாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? எபேசியர் 1:3-4 படிங்க சீக்கிரம். ம் 3மா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆவது. ம் ஆ ம் ம் பொழிந்துள்ளார். ஆமென். எஸ், நல்லா கேளுங்க, இதுதான் முக்கியம். நாம்
தூயோராகவும், சொல்லுங்க, ரிப்பீட். மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்க. எப்படி? எப்போ? எப்போ? உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். மூன்று காரியம் இருக்குது. நம்முடைய அழைப்பு என்ன? சரியா? நம்ம அழைப்பு என்ன? இந்த அழைப்பு எப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? யார் மூலமாக இந்த அழைப்பு நம்ம நிறைவேற்றப்படுவோம்? 3 பாயிண்ட் இதில் இருக்குது இந்த வசனத்தில். ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம அழைப்பு என்னது? தூயோராகவும் மாசுற்றராகவும் அவர் திருமுன் விளங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? பின்னாடி இருக்கணும் புரிஞ்சா? கேட்டுச்சா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தூயோராகவும் மாசுற்றராகவும் அவர் திருமுன் விளங்கணும். ஓகேயா? 2வது, எப்போ தேர்ந்து கொண்டாரு உங்களை என்னையும்? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, அதாவது இதற்கு அடித்தளம் இடுவதற்கு முன்பே, even before the foundation of the world, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் to be blameless and holy, தூயோராகவும் மாசற்றராகவும் விளங்க. சரியா? யார் வழியாக? கிறிஸ்து வழியாக. இது நம்ம அழைப்புங்க. அப்போ இந்த தூய்மையான வாழ்வுக்கு துன்பம் ஒரு பெரியதொரு ஆயுதம், ஒரு வெப்பன். இப்போ ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த இது இருக்குது பாருங்க, என்னது பியாட்டிடியூட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஏழை எளியோர் பெரிய பேறு பெற்றோர்கள், மழைப்பொழிவில் அதில் ஒன்று மட்டும் நான் எடுக்கிறேன். உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லுவது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் வின்னர்ஸு. அப்படியா வருது? அப்படி சொன்னவங்களாம் கொட்டுங்க. சொல்லுங்க, என்னது? உங்கள் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் பேர் பெற்று சொல்லுங்க. உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு கொஞ்சமாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். அப்படி தானே? கரெக்டா? அப்போது உங்களுக்கு இந்த கைமாறு வேணுமா வேண்டாவா? எத்தனை பேருக்கு இந்த கைமாறு வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த கைமாறு எனக்கு வின்னர்ஸில் வேணுன்றது மட்டும் கை தூக்குங்க. வெரி குட். ஆண்டவரே இவர் எல்லாம் ஆசீர்வதிங்க. கவனமாக கேளுங்க, கை கீழப்படுங்க. இப்போது இந்த கைமாறு வேணும், ஆனால் உங்களை பற்றி யாரும் இல்லாத பொல்லாத சொல்லக்கூடாது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொன்னால் தான் அந்த கைமாறு மேலே கிடைக்கும். இப்போது நான் சொல்கிறேன் இன்னொன்று. இப்போது அந்த சகோதரி பேர் என்னம்மா? ரீட்டா மேரி. ஓகே, நேற்று ரீட்டா மேரி. ஓகே, ரீட்டா மேரி அம்மா இப்போ எனக்கு இந்த கைமாறு வேணும். அதுக்காக நான் போய் ரீட்டா மேரிம்மா என்னை பற்றி ஏதாவது தப்பாக கொஞ்சம் பேசிட்டு வாங்கலன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இந்த கைமாறு வேணும். என்ன கைமாறு? விண்ணுலகில் எனக்கு கைமாறு மிகுதியாகணும். அப்போ அவங்கள்ட்ட போய், அம்மா என்னை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன், தப்பாக சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டால் வாங்க முடியும்? இல்லை. ஆனால் அது தானாக வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டிருக்காருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்களை பற்றி யாராவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா உடனே அழுகாதீங்க, நன்றி சொல்லுங்க. we are blessed. அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம்தான். அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான். ஒரு நம்ம டைரெக்டாக நான் எப்போவுமே நினைப்பேன், நம்மள்ட்ட இப்படி தப்பு நம்மளை பற்றி பின்னாடி சொல்கிறவங்க நேராக சொன்னாக்கா நம்ம மாறலாம். பின்னாடி சொன்னால் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ கேட்க மாட்டேன். யாராச்சும் பேசுகிறாங்களா, தாராளமாக பேசிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். பிகாஸ் நீங்கள் ஆண்டவர் முன்பாகவும் உங்கள் மனசாட்சிக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் உங்களை குற்றி பிற எதை சொன்னாலும் அது கைமாறாக போய் சேர்ந்துடும். புரியுதா? புரியலையா?
அப்போ கூட எனக்கு வேண்டான்றாங்க அந்த அக்கா. நான் என்ன பண்ணுறது? அப்போ கூட என்னது, இந்த பூமியில் எல்லாரும் தூபம் போட்டு பொன்னாடை போற்றி முன்னாடி நிற்க வைக்கணும். அதே தான் எதிர்பார்த்தேன். என்னம்மா பண்ணுறது? முடியாது, முடியாது. உங்கள் மீது இல்லாத பொல்லாது சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இப்படி ஏதாவது உங்கள் மனசில் இருந்தால் அப்போது நன்றி சொல்லும்போது யாருக்கு நன்றி சொல்லணும்? உங்களை பற்றி இல்லாத பொல்லாது ரைட்டாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றி சொல்கிறாம்மா, நன்றிம்மா, தேங்க்யூ. நேரடியாக சொல்ல முடியாது. அதை என்ன செய்யலாம்? ஜெபத்தில் சொல்லலாம். ஆண்டவரே, அவர்களை வாயை பயன்படுத்தி என்ன உயர்த்துறீங்கப்பா, உமக்கு நன்றி. நான் சொல்கிறேனே, 100% நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கென்று அவர் வாக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போகவே போகாது. எல்லாம் அந்த காலத்தில் நிறைவேறும். எனக்கென அவர் வாக்களித்ததை அதே வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேன். ஆமென். திருப்பாடல் 138:8 ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பாடல் 138:8 என்னது? எனக்கென வாக்களித்ததை எனக்கென செய்து முடிப்பீர். இதை நம்புங்க, இதை நம்புங்க. அதை விட்டுட்டு நீங்களும் பாவத்தில் விழுந்து இன்னும் உங்கள் பாவத்தினால உங்கள் துன்பத்தை அதிகரித்து இன்னும் உங்கள் பலுவும் இன்னும் அதிகமாய் சுமந்து செல்ல வேண்டாம். உங்கள் துன்பத்திற்கு நன்றி சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 10:13 படிங்க. 1 கொரிந்தியர் 10:13. நான் உங்களுக்கு ஏற்படுகிற இந்த சோதனை. இப்போ ஏதாவது ஒரு சோதனை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஏதாவது ஒரு கஷ்டம் பிரதர், உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நினைக்காதீங்க. வாழ்க்கையே கஷ்டம், அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்று மட்டும் நினைங்க. இப்போ ஒன்றே ஒன்று நினச்சிட்டிங்களா? எனி துன்பம், எனி சஃபரிங், ஒன் ஓகேயா? நினச்சிட்டிங்களா? இப்போது இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு இந்த வசனத்தை கேளுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, உங்களுக்கு ஏற்படுகிற இந்த சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி மனிதர்கள் அனைவருக்கும் ஏற்படுகிற சோதனையில் அன்றி வேற அல்ல. இட் இஸ் காமன் டு எவ்ரி மேன். எல்லாரும் நீங்க நினைப்பீங்க என் சிலுவை தான் பெரிய சிலுவை, என் சிலுவை தான் பெரிய சிலுவை நான் நினைப்பேன். நீங்க நினைப்பீங்க ஐயோ எனக்கு தான் பெரிய சிலுவை. நீங்கள் என்ன எங்களை சொல்லுவீங்க, அந்த சிஸ்டருக்கு என்னப்பா மணி அடித்தா சாப்பாடு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இங்கேருந்து சொல்லுவேன் அவங்களுக்கு என்னப்பா எதுனாலும் பங்குக்குள்ளே ஆள் கூடவே இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுவாங்க. புரியா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதுக்கு உண்மையான உண்மை. நாங்கள் எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேர் தான் சொல்லிட்டு போனோம், சிஸ்டர் ஆயிடுவேன். அந்த பிள்ளை ரொம்ப சொல்லுவா, சரியா என்னத்தான் இருந்தால் நான் சிஸ்டர் ஆயிடுவேன்னுவா. நான் என்ன சொல்ல, இல்லை இந்த சிஸ்டர் ஆகுது பதிலாக என் மாமியார் ஒரு கொடுமையான மாமியார் கிடச்சாங்கன்னா அதில் கஷ்டப்பட்டு நான் புனிதராயிடுறேன்னுவேன் நான், சரியா? ஆனால் அவள் என்ன சொல்வா, நான் சிஸ்டர் ஆயிடுவேன்ப்பா, அவனும் ஒரே பிள்ளை நானும் ஒரே பிள்ளை தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இங்கே சிஸ்டர் ஆகிட்ட அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு ஒரு நாள் ஒரு சாவுக்கு போகிறேன். அங்கே அந்த பொண்ணை பார்க்குறேன். யாருன்னா அந்த அந்த இடத்துல அவள் தான் பெரிய மருமகள், கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மருமகள் இங்கே வீட்டில் அவள் தான் கடைசி, மீன்ஸ் 2வது பெரிய மருமகள். எல்லாம் ஓடி போய் அந்த எதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்களே அதுக்கு எல்லாம் போய் அண்ணி இது என்ன பண்ண, நீ அண்ணி இது என்ன பண்ண, இதுவும் திறமையா அப்படி பண்ண தம்பி அது பண்ணுறான். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ இந்த பிள்ளையா? ஒரு காலத்தில் அவங்க அம்மாவுடைய முந்தி பின்னாடியே போயிட்டுருக்கோம், ஒரு முடிவு எடுக்காது, வீட்டில் பாத்திரம் கூட கழுவாது, சாப்பிட தட்டு அப்படியே வச்சுட்டு எந்திரிக்கிற பிள்ளை. இன்றைக்கி அண்ணி பெரிய ஸ்தானம் அவங்களுக்கு. குடும்பத்தை அத்தனை பேரும் வந்து கேட்குறாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்டு போகிறாங்க. இவங்க செஞ்சிரு, இவங்க அந்த மேடம் உட்காந்து சொல்கிறாங்க அதை செஞ்சிரு இதை செய்யுது அதை எடுத்துருங்க. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே நான் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக என்னால் முடியாது. புரியுதா? உடனே அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு, ஐயோ நிர்மலா சிஸ்டர் ஆயிட்டியா, ஐயோ நான் ஆசைப்பட்டேன் நீ சிஸ்டர் ஆயிட்டா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்ணே நீ இங்கே வந்தா முடிஞ்சிருக்காது உன்னால். யூசி அழைப்பு
அழைப்பு, 2 அழைப்புமே உன்னதமான அழைப்பு. இல்லறம் துறவரம் ரெண்டுமே உன்னதமான அழைப்பு. புரியுதுங்களா? தராசில் வச்சா ரெண்டுமே உன்னதமானது, ரெண்டுமே பேலன்ஸ் செய்யும். ஆனால் 2 அழைப்பும் ஆண்டவரிடம் தான் வருது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நான் இந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த அழைப்பில் என்னை ஆண்டவர் இந்த அழைப்பில் என்னை புனிதப்படுத்தி துன்பத்தின் மூலமாக இன்னல் மூலமாக அவர் பக்கம் சேர்த்துறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அனைத்து துன்பங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை விண்ணரசுக்கு அழைத்து செல்றார். அவ்வளோதான். அழைப்பு ஃபைனலாக எங்கே போய் சேர்றது? ஒரே இடம்தான், பரலோகம்தான். விண்ணகமே நம் தாய்நாடு, விண்ணகமே நான் தாய்நாடு. அதுக்கு வழியும் ஒன்று தான், தூய வாழ்வு தான். துன்பம் தான். துன்பத்தோடு நம்ம கை கோத்துட்டோன்னா அது மகிழ்ச்சியாக மாறிடும். என்னுடைய ரகசியம் துன்பங்கள். ஒரு உண்மையாக சொல்கிறேன், இன்னொன்று சொல்லிடுறேன். ஏன் என்னுடைய கதையெல்லாம் சொல்கிறேன்னு தெரில, அப்புறம் சொல்கிறேன். என்னுடைய துன்பத்தில் இதை நான் சொன்ன பாருங்கள், வெளியில் போயிடலாம்னு நினச்சிட்டான். அதே மாதிரி திரும்பியும் வந்துச்சு 2010. அப்போது நான் முடிவு பண்ணிட்டேன், 3 நாள் தூங்கவே முடியல. எந்திரிச்சு போயிடலாம், சிஸ்டரா வேண்டாம், நம்ம சிஸ்டர் ஆகிட்டேன். சரியா? நித்திய வார்த்தை பாடம் வாங்கியாச்சு. நல்லா பாருங்கம்மா தங்கம், நித்திய வார்த்தை பாடம் வாங்கியாச்சு. அப்போது ஒரு நாள் எந்திரிச்சு போயிடலான்ட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு சிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது. அந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்னம்மா? நான் நிர்மலானேன். அம்மா, நான் என் பேர் நிர்மலா தான். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் பர்சனல் ப்ரேயரில் உங்களை குறித்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லுமேம்மா, எப்போ வர்றதுன்னு கேட்டாங்க. நான் இந்த போராட்டத்தில் இருக்கிறேன், யாராவது ஒரு பதில் சொல்ல மாட்டாங்களா, யார் மூலமாவது ஆண்டவர் பேச மாட்டாரான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறேன். அப்போது சிஸ்டர் வாங்க சிஸ்டர், உடனே வாங்க சிஸ்டர் அப்படின்னு. அடுத்த நாளே கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்தார்கள். 2010 ஜூன் மாதம் 2 வந்தாங்க. 12 மணிக்கு வராங்க. மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் வந்து முன்னாடி நின்று வாசப்பள்ளியில் நிற்கிறேன். அப்போது வந்துட்டு பார்த்துட்டு, நீ நிர்மலாவா? நாங்கள் ஆமாம் சிஸ்டர், நான் தான் நிர்மலா, மாமா ஜெபிக்கிறான்னாங்க. அதுக்குள்ளே எங்கள் சுப்பீரியர் சிஸ்டர் வந்து சொன்னாங்க, வந்து மதியானம் 12:30 ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசுங்க, சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க வேண்டவே வேண்டானாங்க. அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சரி அவங்க சொன்னாங்களே, வந்து சாப்பிட்டாங்க. எங்கள் கூட டைனிங் டேபிள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, ஒரு பதில் யார்ட்டையுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனோம். ஒரு அறையில் வந்து ஜெபிக்க தொடங்கினாங்க. படப்படப்படன்னு எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க என்கிட்ட. அம்மா, எனக்கு எங்கெல்லாம் நான் காயப்பட்டிருக்கிறேன், யாரால் காயப்பட்டிருக்கிறேன், என்னை குறித்து என்னெல்லாம் பேசிருக்காங்க எல்லாமே தெளிவாக சொல்லிவிட்டு கடையில் சொன்னாங்க, இதுதான் என் வாழ், இன்றைக்கி நான் நிற்கிறேன்றது இதே வந்து இதாம்மா. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஏசு சொல்லியிருக்கார், என் மகள் நிர்மலா ஒரு அப்போஸ்தலரை போல துன்பப்படுகிறாள், நீ அவளிடம் போய் சொல்லு, நீ எனக்கு வேணும், என்னை விட்டுட்டு போயிடாத, டு நாட் குவிட். மை டாட்டர் நிர்மலா இஸ் சஃபரிங் லைக் அன் அப்பாசல், டெல் ஹர் நாட் டு குவிட், என்னை விட்டு போகாத, நீ எனக்கு வேணும் அப்படின்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த சிஸ்டர் சொன்னது, எல்லாம் தீர்க்க தரிசனம், இன்றைக்கி நடக்கிறது எல்லாவற்றையும் அவங்க சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, உனக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, உனக்கு உட்காந்து நீ பைபிள் படிச்சுட்டு நான் தியானிக்கணும் ஜெபிக்கணும்னு நினைக்க நேரம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருப்பாய், இறை வார்த்தையை கையில் ஏந்தி வசனத்தை உள்ளத்தில் இருத்தி இதயத்திலிருந்து நான் பேச வச்சுட்டே இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். டே அண்ட் நைட் அன்று தொடங்கிய ஓட்டம்தான் இன்னைக்கு வரையும். பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த தவக்காலத்துலலாம் தியானத்துக்கு நைட்டு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுவேன், காலையில் ப்ரீச்சிங் முடிச்சு அன்றைக்கி நைட்டே வேறு இடத்துக்கு போவேன். எனக்கு எந்த ஊர் எந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு எனக்கு தெரியாது. டிக்கெட்டு புக் பண்ணேன், இங்கே வர்றதுக்கு மட்டும், பாளையங்கோட்டைக்கு வர்றதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கிருபையில் எனக்கு ரூபாவோ யாரோ ஒருத்தர் எனக்கு என்ன செய்கிறாங்க, டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லைனா என்ன பஸ்ஸு கிடைக்குதோ ஏறுவேன், கேட்டு போவேன். இப்போ இந்த கூகுளில் எங்கெங்கே அடுத்த பஸ் ஏறணும் என்னன்னு கேட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? யார் வீட்டில் எங்கள் அம்மா கையை பிடிச்சி மட்டும் பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தான் போவேன், கோயிலுக்கு போகிற பிள்ளை நான். இன்றைக்கி என் ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ இதோடு நிறுத்தலை. இந்த அம்மாவை நீங்கள் இன்னும் ரகசியமாக தெரியணும். இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களா, அப்புறம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், போயிட்டாங்க. சரி, இது பாட்டி அம்மா வயசானவங்க, ஒரு 70 வயசு பக்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு கிரே கலர் ஹேபிட் போட்டிருந்தாங்க சிஸ்டரு. அப்போது எந்த காங்கிரேஷன் சொன்னாங்க, சமாரிட்டன் என்னமோ சொன்னாங்க. போயிட்டாங்க. சரி, இவங்க போய் சேர்ந்துட்டாங்களா, ரிசர்வேஷன் இல்லாமல் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. சரி, போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். 5 வருஷமாக ஃபோன் பண்ணேன். ஃபோனு ஆல்வேஸ் ஸ்விட்ச் ஆஃப். ஃபோன் அடிக்கிறதே இல்லை, ரிங்கே போகிறதில்ல. 5ஆவது வருஷம்தான் அந்த ஃபோன் நம்பரே காணாமல் போயிடுச்சு, ஃபோன் மாற்றினதுனால. அப்போது அட்டப்பாடி தியான சென்டர் இருக்குது தெரியுமா, கேரளாவில் இருக்க அட்டப்பாடியில் தியானம். அப்போ அங்கே தியானத்துக்காக நான் போயிருக்கிறேன். நான் கவுன்சிலிங் போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளார நுழைக்கும் போது ஒரு ஃபாதர் சாம்சனா ஃபாதர் இதை உள்ளே நுழையும் போதே சிஸ்டர் மாற்றினே, சிஸ்டருக்கு எந்தினா கவுன்சிலிங்கு அப்படின்னாரு. புரிஞ்சா, சிஸ்டருக்கு என்னத்துக்கு கவுன்சிலிங்கு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஃபாதர் எனக்கு ஐ வாண்ட் பிளெஸ்ஸிங், நான் பேசணும், என்ன ஆண்டு வெளிப்படுத்த நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உள்ளே வரேன். உங்களுக்கு மாதாவு நேராக வந்து உங்கள் ஒகேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, இனி என்னத்துக்கு வேணும்? புரிஞ்சிச்சா? நம்ம அம்மா கூட இருக்கிறேன். புரியுதா? நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறாங்களா மாதாவை விட்டுட்டு போங்கன்னு. அவங்களுக்கு தெரியல, அம்மாவை கூட இருக்கிறத அனுபவிச்சா தான் தெரியும். அவங்க இன்றைக்கும் உங்களோட உங்களையும் என்னையும் தாயாக பக்கத்தில் இப்போ நின்றுருக்காங்க. ஷீ இஸ் வித் மீ, எனக்கு தெரியும், என் கூடவே இருப்பாங்க. எங்கே போனாலும் நம்ம கூடவே போகிறாங்க. பஸ்ஸில் போனால் அங்கே நின்றுருப்பாங்க, அந்த கைதை பிடிச்சிட்டு கம்பியை பிடிச்சிட்டு நிற்பாங்க. சப்போஸ் நான் விழுக போகிறேன்னா அந்த இடத்துல எங்கள் அம்மா இருப்பாங்க. யார்? மாதாம்மா. சரியா? பிடிங்க, சிக்கன் பிடிங்க. அதை விட்டு மனுஷங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம்னு. ஏங்க, தூணா நம்ம கையில் இருக்கிறாங்க. இயேசுவின் நற்கரையில் ஆண்டவர் எங்கள் உயிரோடு இருக்கிறார். இவர்கிட்ட வந்து உட்காருங்க. எனக்கு எந்த துன்பமே 1/2 மணி நேரம் தான். நேரம் வந்து நற்கரையில் உட்காந்து அமைதியாக உட்காந்து ஜெபிச்சுட்டு போனால் மனசு சாந்தமாயிரும். நற்கரையில் ஆண்டவர் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். நம்ம அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. சிலுவையில் ஆண்டவர் நமக்காக ஒரு தாயை கொடுத்துட்டு போனார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி. அவங்க கடமையில் கரெக்டாக இருக்கிறாங்க தாயா. நீங்கள் மகனா மகளா இருக்கீங்களா? கடமைக்கு ஒரு ரோஸை சொல்லிட்டா முடிஞ்சிச்சா? மகளா ரோஸை சொல்லி முடிச்சிட்டேன். அதான் ஜெபம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எப்படி ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு 10 மணிக்கு ஒரு கருத்து வேற. என்னைக்கு அதை நன்றி இடத்துல ஒரு ஜெபம் சொல்லியிருக்கீங்களா? எங்கள் அம்மா உங்களுக்கு நான் மாலையாக அனுபவிக்கிறேம்மா, மாதமா நீங்கள் எனக்கு என் கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு மாலையாக நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப மாலையை நன்றியின் மாலையாக சொல்லியிருக்கிறீங்களா? எப்போ பாரு வேண்டுதல் தான், எப்போ பாரு வேண்டுதல் தான். நான் சொல்கிறேனே, இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நிற்கிறீங்க, உட்கார்றீங்க இல்லைனா அந்த அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே மாதாமா இருக்கிறாங்க. மாதாமா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இயேசு இருப்பார். யூ கேனாட் செப்பரேட். அந்த தாயும் அந்த மகனையும் அந்த மகனுடைய தாய் உறவை யாராலும் செப்பரேட் பண்ண முடியாது. அதே போல் அப்போ இயேசு என் கூட இருக்கிறான்னு நான் சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ மாதாமா என் கூட இருக்கிறாங்களே, அப்போ நம்ம ஒன்று. அப்படி இருக்கும்போது துன்பத்தை ஃபேஸ் பண்ண ஏன் தயங்குறீங்க? 2 பேருமே துன்பத்திற்கு அடையாளமாய் முன்னோடையமாய் எப்படி தாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? 7 வியாகுலங்களை தாங்கினாங்க தாய். 1 இல்லை 2 இல்லை 7. கடைசியானது ரொம்ப கொடூரமானது. தன் சொந்த மகன் ரத்தம் சிந்த போயிட்டு இருக்கும்போது பாலூட்டி வளர்த்தன அந்த பையன். அப்படியே வளர்த்து அந்த ஒவ்வொரு வளர்ந்ததை பார்த்து ரசிச்சது அந்த மகனை. கீழே விழுந்து அந்த துளியாக ரத்தம் சிந்தும் போது எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் அந்த தாயுடைய மனசு. ஆனால் தாங்கி பிடிச்சாங்க, சகிச்சு பிடிச்சாங்க, உள்ளத்தில் இருத்துனாங்க. உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் சொன்ன பண்ண அந்த ஊடுருவின வாளை தாங்கி கொண்டாங்க. வை நாட்? நீங்களும் நானும் எங்கள் அம்மாவுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, மகன் சொல்கிறீங்க, மகள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களால் ஏன் துன்பத்தை தாங்க முடியல? ஒரு தாயை போல பிள்ளை
நூலை போல சேலைன்னு சொல்கிறாங்களா? அப்போ ஏன் நம்ம அம்மா மாதிரி நம்ம தாங்கக்கூடாது? சக்தி இல்லையா? படிக்க திருப்பி அந்த வசனத்தை. டைம் ஆயிடுச்சா பிரதர்? இது ஒன்றே ஒன்று முடிச்சிடறேன் ப்ளீஸ். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை எல்லா மனிதருக்கும் ஏற்படுகிற சோதனை அன்றி வேறு அல்ல. மீதி 4 பாயிண்ட் இருக்கு பாருங்க. டக்கு டக்குன்னு ஒரு நிறுத்தி சொல்லுங்க. படிங்க. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். எல்லாரும் விரல கை தூக்கி சொல்லுங்க. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். முதல் பாயிண்ட். இது நல்ல மனசுல பதிச்சுக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். இரண்டாவது, அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். இரண்டாவது பாயிண்ட், அவர் உங்கள் வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு உடைய வேதனையை மட்டும்தான் அவர் அனுமதிக்கிறார், தவிர தாங்க முடியாத வேதனைகளை அனுமதிக்க மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சகோதரி சொன்ன திருப்பி எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல். இப்ப உங்கள எங்கள் போடுமா? அவர் எங்களுடைய வலிமைக்கு மேல் எங்களை சோதனைக்கு உள்ளாக விட மாட்டார். எங்களை சோதனைக்கு உள்ளாக மாட்டார். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். சோதனை வரும்போது அதை தாங்கக்கூடிய வலிமையும் எங்களுக்கு அருள்வார், தருவார். சோ நமக்கு வலிமைக்கு மேல சோதிக்க மாட்டாரு. அப்படியே சோதனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனும் கொடுக்கிறாரு. மூணாவது. நாலாவது, அதிலிருந்து விடுபட வழி செய்வார். அதிலிருந்து விடுபட வழியும் செய்கிறார். அப்புறம் என்னங்க கஷ்டம்? அப்புறம் கஷ்டம் சொல்லுங்க. புனிதர்கள் எல்லாமே வேண்டிக் கொள்வாங்க. எதற்காக? துன்பத்திற்காக. ஏன்? துன்பத்தின் மூலமாக சகித்து பிடித்து ஆன்மாக்களை மீட்பதற்காக. ஒரு காலத்தில் நான்லாம் நாவிஸாக இருக்கும்போது கரம் வச்சு ஒவ்வொரு சிறு பலன் ஜெயிப்பேன். ஆண்டவரே எனக்கு நிறைய துன்பங்கள் கிடக்கு, எனக்கு நிறைய துன்பம், நான் மாட்டடா, என்ன மறைசாட்சியாக மறிக்கணும், மறைசாட்சியாக தான் நான் மறிக்கணும், அப்படிலாம் ரத்த சாட்சியாக மறிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவேன். அப்போ ஒரு தடவை எங்கள் அண்ணன்ட்ட சொன்னப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க, தயவு செஞ்சு அப்படி கேட்டு வாங்காத, வர துன்பத்தை முக மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள், அதான் வேணும். நீ கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அனுமதிக்கிற துன்பத்தை முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொள், மன நிறைவோடு ஏற்றுக்கொள், அதுதான் பாக்கியம். அப்போது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிறிய துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் துன்பம் பரவாயில்ல, துன்பம் எனக்கு ஆசீர்வாதமே என்று சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆமேன், ஆமேன். அப்போ துன்பத்திற்காய் நன்றி சொல்லுவோம். தயவு செய்து உங்கள் துன்பத்தை நினைத்து புலம்பி தள்ளாதீங்க. ஏற்கனவே பைபிளில் ஒரு புலம்பலாகவும் இருக்குது. நீங்கள் இத்தனை பேர் எழுதுனீங்கன்னா எத்தனை புலம்பலாகவும் எழுதுறது? வேண்டாம். இனி முறுமுறுக்க மாட்டோம். சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். என் ஆண்டவருடைய மகிமைக்காக எனக்காய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரையே கொடுத்த என் உயிருள்ள ஆண்டவர், அவருக்காக, என் மனமாற்றத்திற்காக, என் குடும்பத்தின் மனமாற்றத்திற்காக, இந்த நாட்டில் உள்ள அனைவரின் மனமாற்றத்திற்காக, இந்த உலகத்தில் உள்ள அனைவரின் மனமாற்றத்திற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்ட துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை தாங்கக்கூடிய பலனை தாரும் ஆண்டவரே, அதிலிருந்து விடுபட வழி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு சொல்லி தரட்டா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்படி? சந்தோஷம், எந்திரிங்க, சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன்
என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். மீண்டுமாக, சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால். கொஞ்சம் அசைஞ்சாடலாமா? தம்பி நல்ல ஒரு மியூசிக் போடுப்பா. டான்ஸ் ஆடுற மாதிரி. எஸ், நல்ல 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 நல்ல. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை காக்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். என்னை காக்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். Once more, என்னதான் நேர்ந்தாலும். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். Once more. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். நல்லா. என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். மேலே. சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை காக்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். குதிச்சு குதிச்சு. சந்தோஷமாயிருப்பேன், நல்லா குதிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். பத்தல பத்தல. சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷம் குதிச்சு குதிச்சு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஹalleluya. 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 நீ நம்மள ஒண்ணும் அசைக்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya. துன்பம் அசைக்கும், வறுமை அசைக்கும், தூக்கமின்மை அசைக்கும், சாவு நம்ம அன்பிலிருந்து பிரிக்கும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஏதாவது பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. ரோமேயர்கள் திரும்ப 8ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுவது போல, எந்த துன்பமோ வறுமையோ பட்டினியோ வேதனையோ சோதனையோ யார் என்ன சொன்னாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது, பிரிக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னிலிருந்து இந்த அன்பிலிருந்து என்னை பிரிச்சாதீங்கப்பா, யாருமே என்னை பிரிக்க கூடாது. இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க கூடாது. துன்பம் பிரிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. என்னைக்கு பாருங்களேன், ஒரே ஒரு சாட்சி சொல்லுவேன். என்னை எப்போ மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, நிர்மலா எப்படி அது எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யாராவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரூமில் போய் படுத்துணும்னு தோணும், எல்லாமே போன மாதிரி தோணும் அப்படின்வாங்க. அண்ட் உன்னை பார்க்குறேன், எப்பெல்லாம் உனக்கு துன்பம் வருதோ அப்போ நீ அதிகமாக நீ ஜெபிக்கிற, அதிகமாக நீ பாடுற. எப்படி உன்னால் முடியுதுன்னு அதான் எனக்கும் தெரில. எப்போ அந்த துன்பம் வந்தாலோ அப்போ தான் நன்றி சொல் அதிகமாய் துதிக்க ஆண்டவர் அழைத்து செல்கிறார். நான் சொல்கிறேனே, துன்பம் என்பது நமக்கு ஒரு அழைப்பு. எதற்கு தெரியுமா? அவரிடம் நெருங்குவதற்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதை அழைப்பாய் எடுத்துக்கொண்டோம் என்றால் சோர்ந்து போக மாட்டோம். யூ டேக் இட் அஸ் அ கால். கடவுள் மேலே பழிய போடாதீங்கம்மா ப்ளீஸ். ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, ஏன் தான் அப்படின்னும். கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, எல்லாமே இருக்கு அவருக்கு. எனக்கு இருக்கா அதான் தெரில. அதனால் என்ன செய்வோம்? இனிமேல் நம்மை துன்பங்கள் என் ஆண்டவரை நெருங்கி செல்லுகிற ஒரு பாதையாக அமையுமே தவிர அவர் அன்பிலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு ஆயுதமாய் மாறாது. ஹalleluya. நிர்மலாமா, praise the Lord, praise the Lord. amen, 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 amen. அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.